சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் உலகத்தில மாறவே மாறாது அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு நோய் எடுத்துக்குவோம். இந்த நோயா கண்டிப்பா குணமே ஆகாதுங்க. கடைசி வரைக்கும் இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் ஊமையா இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஊமைய வந்துட்டு பேசவே முடியாது. கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தர் காது கேட்காம இருக்கணும். கடைசி வரைக்கும் காது கேட்காம தான் இருக்கணும். கண்ணு தெரியலையா கடைசி வரைக்கும் கண்ணு தெரியாம தான் இருக்கணும். நான் எடுத்துக்காட்டுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இது மாரி வந்துட்டு எந்த ஒரு விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளால முடியாது அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, வானம், பூமி. வானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நம்ம மனம் சம்மந்தப்பட்டது. பூமிங்கிறது உடல் சம்மந்தப்பட்டது. நம்ம வந்துட்டு பூமியின் அடிப்படையில தான் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் வந்துச்சு, அந்த நோய் குணமே ஆகாது, நல்லாவே ஆகாதுன்னு நம்ம சொல்றோம். அது பூமியின் அடிப்படையிலான ஒரு ஒரு நிலை. இதே வானம் அடிப்படையிலான ஒரு நிலை பார்த்தா, மனம் அடிப்படையிலான நிலைன்னு பார்க்கும்போது என்னன்னா, அந்த இறைவன், இயற்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த இறைவனால வந்துட்டு என்னன்னா, அந்த இயற்கைய வந்துட்டு மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு இறைவனுக்கு இருக்கு. அது எந்த ஒரு மனிதனால எது முடியாதோ, அது இறைவனால முடியும். அப்படி இந்த இறைவனால அது முடியாம போச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து இறைவன் கிடையாது. என்ன அவன் வந்து இறைவன் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மாற்றக்கூடிய சக்தி இறைவனுக்கு இருக்கு. ஏன்னா, இந்த உலகத்த படைச்சது, மனிதன் எல்லாமே இந்த இறைவன் தான். அந்த இறைவன்ட்ட தான் நம்ம உருவாக்கப்பட்டோம். அந்த இறைவனாலேயே மாற்ற முடியல அப்படிங்கும்போது என்னன்னு சொன்னா, அது இறைவனா இருக்க முடியாது. அப்ப அதுவும் ஒரு இயற்கை தான். அது இறைவனோட படைப்புல இருக்கக்கூடிய ஒரு இயற்கை தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். இப்ப இதுல நம்ம என்ன புரிய வருது அப்படின்னா, நம்ம எல்லாரும் பூமியின் அடிப்படையில தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு சிந்தனையா இருந்தாலும், நம்முடைய செயல்களா இருந்தாலும், நம்முடைய முயற்சிகளா இருந்தாலும், எல்லாமே பூமியின் அடிப்படையில தான் இருக்கிறதே தவிர, வானத்தின் அடிப்படையில் இல்ல. பூமி அப்படிங்கிறது உடல் உடல் தொடர்புடையது. வானம் அப்படிங்கிறது மனம் தொடர்புடையது. நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நேரமும், எல்லா நிலைகளும் எல்லா நேரங்களும், எல்லா நிலையும் என்னன்னா, நம்ம வானத்துடனே தொடர்புடையதா நம்ம இருக்கிறோம். அதாவது நமக்கு தேவையானது வானத்திலிருந்து வர வேண்டியதா இருக்கு. நமக்கு அறிவா இருந்தாலும், அந்த அறிவிப்பா, இறை அறிவிப்பா நமக்கு வரணுமே தவிர, நம்மகிட்ட எதுவும் கிடையாது. இப்போ இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும், அந்த நேரத்தில அந்த இறை அறிவு வரலைன்னா அவரால செய்ய முடியாது. இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா, நல்ல வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அந்த இறை அறிவிப்பின்படி ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. எப்ப அந்த இறை அறிவிப்பு வர்றது நின்று விடுதோ, அவரோட வாழ்க்கையில அந்த நிலையிலே நின்றுவாரு. அதேபோல ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்திருக்கான். எப்ப இறப்பானா, எப்ப அந்த இறை அறிவிப்பு வந்து அவனுக்கு இறை செய்திய வந்துட்டு கேட்காம போயிறானோ, அப்போ வந்துட்டு அவன் இறந்துருவான். ஒரு மனிதன் வந்துட்டு இறை செய்தி எப்ப கேட்டு வாழ்றானோ, அவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான். எப்ப அந்த இறை செய்தி இல்லாம போதோ, அவன் சூசைட் பண்ணிக்குவான். இல்ல வந்து வாழ்க்கை வந்து வெறுத்த நிலைக்கு போயிரும். எப்ப அந்த இறை அறிவிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோய் நல்லாகும்னு மனசு சொல்லும். இவரோட அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த பூமியின் அடிப்படையில இந்த உலகத்துல பார்த்தா யாருமே நல்லா இல்ல. நான் எப்படி நல்லாவேன்? அப்படின்னு அந்த அறிவு சொல்லும். மனம் என்ன சொல்லும்? நல்லாயிரும்னு சொல்லும். இப்ப மனம் சொல்லக்கூடிய விஷயம் தான் உண்மையா இருக்குதே தவிர, நம்ம அறிவு சொல்றது வந்துட்டு உண்மை கிடையாது. அப்ப வானத்தில யார் வந்து நம்பிக்கையாளராக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு வந்து வானத்திலும், பூமியிலும் அ அதாவது அவங்களுக்கு வந்து அத்தாட்சி இருக்கு. என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்னா, எது இந்த உலக மக்களால முடியாதோ, உலகத்தால முடியாதோ, அது இறைவனால முடியும். இப்ப யார் நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, அந்த இறை அறிவிப்பை யார் நம்புறாங்களோ, அந்த அந்த நம்பி வாழ்றாங்களோ, கண்டிப்பா என்னன்னு சொன்னா, அவங்க விரும்பியது இருக்குது. ஒரு சாதாரண மனிதரா இருப்பாரு. அவர் அந்த ஒரு நிலைக்கு போக முடியாது. மிகப்பெரிய நிலைக்கு போக முடியலனாலும், இறைவன் நினைச்சா கண்டிப்பா அது முடியும். அதான் என்னன்னா, யார் நம்பிக்கையாளரா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு. என்ன அத்தாட்சி அப்படின்னு சொன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க சிறப்பா வாழ்வாங்க. அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும். அவங்க அந்த அந்த சிறப்புக்கு தகுதியுடைய நபராக இல்லாம இருந்தாலும் கூட, கண்டிப்பா அந்த நிலையை அவர்கள் அடைய பெறுவார்கள். ஏன்னு சொன்னா, நிச்சயமா நம்பிக்கையாளர்களுக்கு என்னன்னு சொன்னா, அத்தாட்சி இருக்கிறது. பூமியிலும் சரி, வானத்திலும் சரி அத்தாட்சி இருக்கு. சரிங்களா?